வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் வாரிசு தலைமுறையில் ரெஸ்லிங் பண்ணுறவங்க எண்ணிக்கை அதிகம். அதாவது தாத்தா அப்பா பேரன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் சண்டை போடுவாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் தான் அப்படின்னு பார்த்தா டபிள்யூபிள்யூக்கும் பஞ்சம் இல்லை, எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. அதில் அடுத்ததாக டபிள்யூபிள்யூக்கு கலங்கிறங்க போகும் டபிள்யூபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸின் முன்னணி சூப்பர் ஸ்டார்ஸின் மகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வரிசையில் நாம் முதல் பார்க்க இருப்பது பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராக் லெஸ்னருக்கு டியூக் லெஸ்னர், லூக் லெஸ்னர் அப்படின்னு 2 பயக்கா உண்டு. இந்த 2 பசங்களும் இப்போ தான் 20 வயசு அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன பசங்க தான். காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா அவங்கள எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவருடைய பொண்ணு இருக்குது, பேர் மியா லெஸ்னர். ஆக்சுவலி இது ப்ராக் லெஸ்னரோட பொண்ணு யார்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பார்க்கறதுக்கு உருவ தோற்றத்துலேருந்து எல்லாமே ப்ராக் லெஸ்னர் மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ராக் லெஸ்னரோட பொண்ணு இது ப்ராக் லெஸ்னர் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டாம். அவங்க இப்போ ஷார்ட் புட்டில் ஒரு மிகப்பெரிய பிளேயராக இருந்தாலும் அவங்க வெறுங்காலத்தில் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் டபிள்யூபிள்யூக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டபிள்யூபிள்யூக்கெலாம் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், லேடி ப்ராக் லெஸ்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேண்டா ரவுஸை சொல்லுவோம். இதுக்கப்புறம் அப்படி சொல்ல வேண்டாம். ஏன்னா அதுக்கு ஏற்ற ஒரு ஆளாக பார்த்திங்கன்னா இவங்க இருப்பாங்க. உண்மையிலேயே ஒரு அத்தன்டிக்கான பிளேயர், டேலண்டான பிளேயர். ஷார்ட் புட்லேயே ஒலிம்பிக் லெவலில் போய் வின் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன். ஆனால் ப்ராக் லெஸ்னர் இவங்களை முறைப்படி பெற்கலை அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம். ஆக்சுவலி ப்ராக் லெஸ்னர் அவருக்கு 2 பசங்க உண்டு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ப்ராக் லெஸ்னர் கல்யாணம் பண்ணது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டேபிளில் தான் கல்யாணம் பண்ணாங்க. ஸ்டேபிளுக்கு 2 பசங்க தான். ஒன்று லூக் லெஸ்னர், டியூக் லெஸ்னர். ஆக்சுவலி ப்ராக் லெஸ்னரே 2வது தான். ஆமாங்க, ஸ்டேபிளுக்கு இதுக்கு முன்னாடி புருஷன் வேறு, இது 2வது புருஷன். ஆனால் ப்ராக் லெஸ்னருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வப்பாட்டிகள் அதிகம். ஸோ ப்ராக் லெஸ்னருடைய நேரடி வாரிசாக பிறந்தவங்க தான் லூக் லெஸ்னர், டியூக் லெஸ்னர். இந்த 2 பசங்க கூடலாம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பார்த்ததில்லை. நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறோம் அப்படின்னா ப்ராக் லெஸ்னர் அவருடைய பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட்றதை பற்றி தான். ஆக்சுவலி எவ்வளோ பெரிய அப்பாவாக இருந்தாலும் பசங்களை விட பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் எப்படியும் போயிருமே, அது வரைக்கும் பாசமாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஆனால் பசங்கள்கிட்ட காட்டினா தலைக்கு மேலே ஏறி மிஞ்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு பசங்க மேலே அப்பாவுக்கு ரொம்ப பாசம் உண்டு, வெளிப்படையாக காட்ட மாட்டாங்க. ஆனால் பெண்கள் மேலே அப்படி இல்லை, ரொம்ப பெரிய பாசத்தை வெளிப்படையாக காட்டுவாங்க. இதனாலேயே பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் யூகலாம் வரும். இப்போ நீங்கள் அழகான ஒரு பொண்ணு பார்க்குறீங்களா, நிக்லோன் மிக்கேன், இவங்கள தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் மேரேஜ் பண்ணலை. இவங்க தான் நம்ம மியா லெஸ்னருடைய அம்மா. என்னப்பா நீ குழப்புற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றிலாம் சொன்னால் இந்த வீடியோ நாரிடும். அதெல்லாம் பற்றி பேச வேண்டாம். சரி, ப்ராக் லெஸ்னருடைய மறைமுக வாரிசு மூலியமாக பிறந்தவங்க தான் இந்த மியா லெஸ்னர். என்னப்பா இந்த கதை பெரிய கதையாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராக் லெஸ்னருடைய மர்மமான விஷயங்களில் பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம பிறகு ஒரு வீடியோவை பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் அப்பா அப்படிங்கிற முறையில் ப்ராக் லெஸ்னர் தான் இருக்கார். அதை ப்ராக் லெஸ்னரே மறுக்க முடியாது. ஏன்னா முகஜாடை அப்படியே ப்ராக் லெஸ்னர் மாதிரியே தான் இந்த பொண்ணுக்கு இருக்குது. இவங்க கூடிய சீக்கிரம் மல்யுத்தத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாமா? 2வது யாரை பார்க்க போகிறோன்னா கோல்டுபர்க்கு. கோல்டுபர்க்கு முடியில்லாத ஒரு சிங்கன்னே சொல்லலாம். பார்க்கறதுக்கு அப்படி தான் இருப்பார். கோல்டுபர்க்கை பொறுத்த வரைக்கும் அவர் டபிள்யூவில் அதிகமாக பிரயாணம் செய்யவில்லை என்றாலும் கோல்டுபர்க் அப்படிங்கிற பேர் அப்படி நிற்குதுங்க. ஒரு சில மேட்சஸில் சண்டை போட்டு ஒரு சில மேட்சஸ்லேயும் சாம்பியன் ஆனவர் தான் கோல்டுபர்க். இந்த வருஷம் அவர் ரிட்டைர்மெண்ட் மேட்ச் விளையாடார். ஆக்சுவலி கோல்டுபர்க்கோட பையனும் பார்க்கறதுக்கு அவரை மாதிரியே தான் இருப்பார். ஆக்சுவலி காய்ஸ், கோல்டுபர்க்கு 42 வயசுக்கு மேலே தான் பிள்ளையே பிறந்தது. ஸோ கோல்டுபர்க்கோட பையன் நீங்கள் பார்த்துருப்பீங்க 2018 எப்போ அவன் தம்மா துண்டு இருந்தானப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் 2018 தம்மா துண்டு தான் இருந்தார். அப்போ அவருக்கு ஒரு 13 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது 5 வருஷம், 5 இல்லை கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிஞ்சிருச்சு இல்லை. இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவரும் பார்த்திங்கன்னா ரக்பி பிளேயராக இருக்கிறாரு.
கோல்டுபர்க் ஆரம்பத்தில் ரக்பி பிளேயராக இருந்து அதில் ஃபேமஸ் ஆகிட்டு தான் WWE பக்கம் வந்தார். இப்போ அவரோட பையனும் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி உண்மையிலேயே சொல்லணும்னா ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கார். ஜிம்முக்கெல்லாம் போய் அதுவும் அப்பா மாதிரி கையில் டேட்டூலாம் குத்திட்டு இப்போ ரெடியாக இருக்கார். வருங்காலத்தில் கோல்டுபர்க்கோடைய சன்னதியில் கோல்டுபர்க்கோட பையன் ரெடியாக இருக்கான். ஆனால் கோல்டுபர்க் பையனுக்கு ஒரு சில டஃப்பான ஆப்பனண்ட் இருப்பாங்க. ஏன்னா கோல்டுபர்க்கோட வாரிசே இல்லாட்டாலும் பிரான் பிரேக்கர் பின்னி எடுக்கிறார் ஸ்பியரில். ஆனால் கோல்டுபர்க்கோட பையனையும் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்தது மூணாவது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒமேகா. இந்த ஒமேகா அப்படிங்கிற மல்யுத்த வீரர் அவர் வந்து அதிகமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால இறந்து போயிட்டார். ஆக்சுவலி இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து இவரை மென்ஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன் சோலோசிக்காவை கூட இவர் மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஃபினிஷர் போடுவார். எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிக்கும், அங்கிள் சொல்லிட்டு ரொம்பவே நேசிப்பாங்க. ஏன்னா சிறு வயதில் இறந்து போயிட்டார் அவரோட ஃபேமிலியை விட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவரோட ஃபேமிலியை பார்த்திங்கன்னா மற்றவங்கெல்லாம் எப்படியோ கேர் பண்ணி எடுத்து அவரோட பையன் வளர்ந்துருக்காரு. அவரோட பையன் பேர் வந்து சில்லா ஃபேட்டு. அவருடைய நெஞ்சு பகுதியில் அப்பாவோடைய முகத்தை பெருசாக பச்சை குத்தி வச்சுருப்பார். இப்போ ரீசன்ட் ஃபோட்டோ நான் காட்டுறேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில்லா ஃபேட்டு அவருடைய மார்பில் அப்பாவுடைய ஃபோட்டோவை பச்சை குத்திருப்பார். அந்தளவுக்கு அப்பா மேலே கிரேஸ் அதிகம் போல் இருக்குது. ஃபோட்டோவை காட்டுறேன்ப்பா, பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு அப்பா மேலே கிரேஸ் இருக்கிறவர் இப்போ மீண்டும் WWEக்கு வருவார். ஆக்சுவலி இவர் வந்து இப்போ WWEயில் இல்லாட்டாலும் எப்போ வருவார், ஏன்னா ஆளும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, அத்தன்டிக் பிளேயர் வேறு. இந்த பிளட் லைன் ஸ்டோரியில் இவரும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. இப்போ சோலோசிக்காவை பக்கம் ஹிக்குலியோ போயிட்டார்னா கண்டிப்பாக ஜாக்கப் ஃபாட்டு பக்கம் இவர் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜாக்கப் ஃபாட்டு கூட சேர்ந்து ஒரு அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் டாக் டீமராக இருந்திருக்காரு. ஜாக்கப் ஃபாட்டுக்கும் சில்லா ஃபேட்டும் சேர்ந்து டாக் டீம் டிவிஷனில் இருந்திருக்கிறாங்க. அப்படி பார்க்க இவரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த வரிசையில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சாபு. இவர் WWEயில் சண்டை போட்டிருக்காரு, பழம்பெரும் மல்யுத்த வீரர். ஆக்சுவலி இவரும் தற்போதைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் இவருடைய அப்பாவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூட மாலை தூக்கி போடுறதுக்கு 2 தாத்தா வந்துருப்பார். ஒன்று அப்பா, இன்னொரு அங்கிள். அந்த அங்கிள் தான் பார்த்தீங்கன்னா இவருடைய தாத்தா, இவருடைய வாரிஸ் தான் இவர். ஆக்சுவலி இவர் வந்து WWEயில் இதுக்கு முன்னாடி வந்து 1 டே வந்து சண்டை போட்டிருக்காரு. இவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கும்போது, அவங்க அப்பா உடம்பு சரியாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸே பார்த்தீங்கன்னா இந்த லான்சி அனாய் அப்படிங்கிற மல்யுத்த வீரரை WWEக்கு கூட்டிகிட்டு வந்து 1 டே வந்து சண்டை போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தார் 2017. ஸோ அப்போது WWEக்கு வந்து ஒருக்கா சண்டை போட்டிருக்காரு. ஆனால் அப்போ இருந்த லான்சி வேறு, இப்போ இருக்கிற லான்சி வேறு. அப்போ பார்க்கறதுக்கு அவர் ரெஸ்லிங் ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் WWE மெயின் ஷோக்கு கூட்டுதுன்னு சண்டை போட்டதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் ஆள் இப்போ பார்க்கறதுக்கு உடம்பெல்லாம் நல்லா கட்டுப்பட்டு ஆக்கி பார்க்கறதுக்கே நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மல்யுத்த ஃபேஸ் இருக்குது. இப்போ இவரும் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் ஸ்டோரிக்கெல்லாம் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த லான்சி அனாய், ஜாக்கப் ஃபாட்டு, சோலோசிக்காவா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் ஒரு டீம் அப்பாக இருந்திருக்கிறாங்க. இந்த லான்சி அனாய், ஜாக்கப் ஃபாட்டு இதெல்லாம் இவங்கள நிறைய பேர் WWEக்கு வந்துட்டாங்க. அது சோலோசிக்காவா, ஜாக்கப் ஃபாட்டோட எந்த லெவலில் இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இவரும் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சாபு. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே நம்ம ஜாக்கப் ஃபாட்டோடைய அப்பாங்க. இவருடைய பையன் ஜானரி ஃபேட்டு. இவர் வந்து ஜாக்கப் ஃபாட்டோடைய மூத்த அண்ணன். இவர் சின்ன சின்ன இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவரை நம்ம கூடிய சீக்கிரம் ரெஸ்லிங்கில் பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி அண்ணன் மட்டும் இல்லை, பின்னாடி இன்னொரு அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, பெருத்தண்ணன், அவரும் இருக்கிறாரு. அவர் வருவாரான்னு தெரில. பட் ஆனால் இந்த அண்ணன் ஜானரி ஃபேட்டு அப்படிங்கிற இந்த மல்யுத்த வீரர் ரெஸ்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஜாக்கப் ஃபாட்டுவே பார்த்தீங்கன்னா, அதாவது தம்பியே பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்கில் பின்னி எடுக்கிறாரு. பட் ஆனால் அண்ணன் எப்படி இருப்பாருன்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அவர் வந்து ஜாக்கப் ஃபாட்டு அளவுக்கு அத்தன்டிக்கான பிளேயர் இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். ஜாக்கப் ஃபாட்டு மாதிரி நிகர் யாரும் வர முடியாது. பட் ஆனால் ஜானரி ஃபேட்டுவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரலாம். ஏன்னா ஜாக்கப் ஃபாட்டு இப்போவே முன்னாடி WWE மல்யுத்த வீரர் ஆகிட்டார். ஸோ கூடிய சீக்கிரம் ஃபேம் ஆகிட்டார்னு வைங்களேன். WWE ஒப்பந்தத்தை போட்டு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் சேர்க்கலாம். 2வது பார்க்குறது அப்படி மார்க்கெண்ட்ரிமாக இருக்கார்ல. அண்ட் இவருடைய லுக்கும் கொஞ்சம் ஜாக்கப் ஃபாட்டு மாதிரி இருந்தாலும் முடியெல்லாம் இல்லை. முடியும் கொஞ்சம் உடம்பையும் ஏற்றுனார்னா கண்டிப்பாக ஜாக்கப் ஃபாட்டு மாதிரி இருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.